Hi students. So இன்னைக்கு நம்ம வந்து 12ஆம் வகுப்புல முதல் பாடம் அதாவது இயற்பியல்ல முதல் பாடம் என்னது நிலைமின்னியல். சோ அதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन பார்க்க போறோம். என்ன அப்படினா மேற்பொருந்துதல் தத்துவம். மேற்பொருந்துதல் அப்படினா என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு வந்து உட்கார வைக்கிறது, பொருந்துறது. அதான் மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படினு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படினு சொல்லுவாங்க. சரி. சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டு மின்னூட்டத்தை எடுத்துக்கிறேன் இல்லையா? ரெண்டு மின்னூட்டம், இப்படி ஒரு மின்னூட்டம் இருக்கு, இன்னொரு மின்னூட்டம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இது Q1, இது வந்து Q2. இந்த ரெண்டு மின்னூட்டம் ஒருவேளை வந்து ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல ரெண்டும் மைனஸா இருக்கலாம், இல்ல ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸா இருக்கலாம். அப்ப இந்த ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான இடைவினை அது வந்து ஒன்னு விரட்டலாம், இல்ல ஒன்னு கவரலாம். அது மின்னூட்டத்தினுடைய மதிப்பை பொறுத்து இல்லையா? பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ்னா விரட்டும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னா வந்து ஈர்க்கும். சோ அப்ப இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான இடைவினைய வந்து அந்த இடைவினை இல்லையா, அந்த இன்டராக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கூலும் விதியை யூஸ் பண்ணலாம் இல்லையா? கூலும் விதி ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான விரட்டு விசை அல்லது கவர்ச்சி விசையானது அவ்விரு மின்னூட்டங்களின் பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்திலும் இல்ல Q1 into Q2 அதுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றுக்கிடையான தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடையில தொலைவு அதான் வந்து R அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதனுடைய தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். கீழே இருந்த எதிர்த்தகவு, மேல இருந்த நேர்த்தகவு. இத ஈக்குவல் சைனா மாத்தும் போது இந்த இடத்துல ஒரு மாறிலி வரும். அதுதான் வந்து என்ன மாறிலி? எஸ், விகித மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். குட் குட். சரி, அப்ப F is equal to K into Q1 Q2 by R square அப்படின்னு கிடைச்சது. அப்ப இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான இடைவினை அது கவர்ச்சி விசையா இருக்கலாம், இல்ல விரட்டு விசையா இருக்கலாம். அதை கூலும் விதியை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? சரி பண்ணலாம் இல்லையா? அதை கண்டுபிடிக்கலாம். சரி, ஒருவேளை ஒரு அமைப்புல வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட மின்னூட்டங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா? Q1 Q2, இப்ப இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, என்னது Q3, இப்ப இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு Q4, ஒண்ணு தள்ளி இருக்கு Q5, இப்படி நிறைய இருக்கும். அப் டு இல்லையா? எது வரைக்கும் இருக்கு நமக்கு தெரியாது, நம்ம n வரைக்கும் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அப் டு Qn வரைக்கும் இருக்கு. இப்ப ஒவ்வொரு மின்னூட்டமும் இன்னொரு மின்னூட்டத்துக்கு மேல என்ன பண்ணும்? ஒரு விசையை வந்து கொடுக்கும் இல்லையா? சோ ஒருவேளை எல்லாம் பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல எல்லாம் மைனஸா இருக்கலாம், வாட் எவர் மேபி, என்னவா இருக்கலாம் இல்லையா? அப்ப நான் கொடுக்கப்பட்ட ஒரு மின்னூட்டம், நான் ஒரு மின்னூட்டத்தை தனியா எடுத்துக்கிறேன் Q1 ன்னு வச்சுப்போமே, Q1. அப்ப இந்த Q1 என்கிற மின்னூட்டத்துக்கு மேல Q2 என்கிற மின்னூட்டத்தினால ஒரு விசை செயல்படும், Q3 என்கிற மின்னூட்டத்தினால ஒரு விசை செயல்படலாம், Q4 ஆல ஒரு விசை செயல்படும், Qn ஆல ஒரு விசை செயல்படலாம் இல்லையா? அதே மாதிரி Q5 ஆலையும் ஒரு விசை செயல்படலாம். அப்ப கொடுக்கப்பட்ட இல்லையா, நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த மின்னூட்டம் உணரக்கூடிய மொத்த விசை இல்ல, அப்ப ரெண்டுக்கு மேற்பட்ட மின்னூட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்னூட்டங்களுக்கு இடையான அந்த இடைவினைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூலும் விதி மட்டும் பத்தாது. அதுக்குதான் மேற்பொருந்துதல் தத்துவம்னு ஒரு தத்துவத்தை பயன்படுத்துறாங்க. அப்ப ரெண்டு மின்னூட்டம் அப்படின்னா கூலும் விதி போதும். இரண்டிற்கு மேற்பட்ட மின்னூட்டங்களுக்கு இடையான இடைவினை அது கவர்ச்சி விசையா இருக்கலாம், இல்ல விரட்டு விசையா இருக்கலாம். சோ அதை பத்தி விவரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? மேற்பொருந்துதல் தத்துவம் தேவை. சோ அப்ப மேற்பொருந்துதல் தத்துவத்தின்படி என்ன சொல்லுது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட மின்னூட்டத்தின் மீது செயல்படும் மொத்த விசை, கொடுக்கப்பட்ட மின்னூட்டம் எது? Q1, இதுக்கு மேலதான் விசை செயல்படுது இல்லையா? அப்ப இது மேல செயல்படக்கூடிய விசை F1, அதாவது இது மேல ஒவ்வொரு விசையும் செயல்படுது. இங்க இருந்து ஒரு விசை, இங்க இருந்து ஒரு விசை, ஒவ்வொன்றுல இருந்து வருது அப்படிதானப்பா? ஒவ்வொன்றுல இருந்து வருதுன்னா இப்ப இந்த விசை யாருக்கு சொந்தம்? முதல் மின்னூட்டம் இல்ல, எடுத்துக்கக்கூடிய அந்த மின்னூட்டத்துக்கு தான் சொந்தம். அப்ப முதல் மின்னூட்டத்தினுடைய மொத்த விசை, மொத்தம் என்னது? டோட்டல். மொத்த விசை நல்லா பார்த்துக்கணும். மற்ற மின்னூட்டங்களினால் அம்மின்னூட்டத்தின் மீது அளிக்கப்பட்ட விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமம். ஏன்னா விசைங்கிறது வந்து ஒரு வெக்டார், கண்டிப்பா அதுக்கு திசை இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு மின்னூட்டமும் தனித்தனியா என்ன பண்ணுது? இதன் மேல ஒரு விசையை கொடுக்குதா இல்லையா? ஓகே. அப்ப இந்த மின்னூட்டத்துல அல்லது இந்த மின்னூட்டத்தினுடைய மொத்த விசைங்கிறது மற்ற ஒவ்வொரு மின்னூட்டங்களினால் அதன் மீது செயல்படுத்தப்பட்ட விசை. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா சண்டை நடக்கும் இல்லையா? இப்ப இது வந்து இப்ப நான் வச்சுக்கீங்களேன்,
இப்ப இவங்க எல்லாம் வந்து எனக்கு ஆகாதவங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன அடிப்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுது, என் மேல விழக்கூடிய விசையினுடைய மதிப்பு கூடுது. அப்ப நான் உணர்ந்த மொத்த விசைங்கிறது ஒவ்வொருத்தரும் என் மேல தனித்தனியா கொடுத்த விசைகளின் கூடுதல். ஆனா இது வெக்டார்ங்கிறதுனால அந்த வெக்டார் கூடுதல்ங்கிற வேர்ட் எழுதணும் இல்லையா? சரி, இப்ப எக்ஸாம்பிள். அப்ப இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டத்தின் இல்லையா, இரண்டாவது மின்னூட்டத்தினால் முதல் மின்னூட்டத்தின் மீது செயல்படும் விசை என்னது? F12. கூலும் விதியில சொல்லி கொடுத்திருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் மின்னூட்டம் ஒரு விசை உணருது, அது யாரால? இரண்டாவது மின்னூட்டத்தால. அதான் F12 வெக்டார் ஈக்குவல் டு K இன்டு Q1 Q2 by R ஸ்கொயர். R னா தொலைவு. தொலைவு எங்க இருந்து எங்க வருது விசை? இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம். அப்ப இதுதான் தொலைவு. அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுனால தொலைவானது இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம். சரியா? அப்ப R21 ஸ்கொயர். இடது பக்கம் ஒரு வெக்டார் சிம்பல் வந்துன்னா வலது பக்கம் என்ன வரணும்? வெக்டார் வரணும். இங்க என்ன மதிப்பு இருக்கு? இன்டு 1 அப்படிதானே இருக்கு. 1ங்கிறத நான் எப்படி வெக்டார்ல எழுதலாம்? அலகு வெக்டார். எப்படி எழுதலாம்? R கேப். இந்த கேப் போட்டாலே என்ன அர்த்தம்? அலகு வெக்டாரோட மதிப்பு வந்து 1. இந்த மதிப்பால இது என்ன ஆகாது? பாதிப்பு அடையாது. சரி, ஓகே. சோ அதே மாதிரி இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையான விசை இருக்கு இல்லையா? Q2ங்கிற மின்னோட்டம் Q1ங்கிற மின்னோட்டத்து மேல விசையை கொடுக்கும்போது மற்ற மின்னூட்டங்களினால இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய விசையினுடைய மதிப்பு என்ன ஆகாது? மாறாது. சரி, ஓகே. எனிவே சோ அப்ப ஒரு விசையை கொடுக்குது இல்லையா? ஓகே. அப்ப இங்க எப்படி போடலாம்? R21 கேப்னு எழுதுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து அலகு வெக்டார். அலகு வெக்டார் எங்க இருந்து? இரண்டாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டத்திற்கு அக்கோட்டின் வழியாக செயல்படுது. சோ அதனால R21 கேப். சரி, இது Q2 ஆல் Q1 இன் மீது விசை. அதே மாதிரி Q3 ல இருந்து ஒரு விசை இங்க வரும். வருமா இல்லையா? Q3 ல இருந்து இங்க விசை வரும்போது அதை எப்படி எடுப்போம்? F13. அதாவது முதல் மின்னூட்டம் உணர்ந்த விசை யாரால்? மூன்றாவது மின்னூட்டத்தால். கரெக்டா? அப்படி வரணும். அப்ப என்னது? Q3 ஆல் Q1 இன் மீது விசை. அதை உணரக்கூடியது யாரு? முதல் மின்னூட்டம் தான் உணருது. ஆனா யாரால? மூன்றாவது மின்னூட்டம். அப்ப ஈக்குவல் டு K இன்டு இதே ஃபார்முலா தான். இங்க Q1 Q2 இருக்கு. ஆனா இங்க மின்னூட்டம் Q1 Q3 இதை எடுத்துக்கிறேன் இல்லையா? Q1 Q3. அப்ப Q1 Q3 by தொலைவு. தொலைவு எங்க இருந்து எடுக்கணும்? இங்க இருந்து இங்க. மூன்றாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம் இல்லையா? அப்ப R31. மூன்றாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம் R31 ஸ்கொயர் இன்டு என்னது? R31 கேப். இங்க 21 கேப் 31 கேப். இப்படி போயிட்டே இருக்கும் அப் டு n வரைக்கும் இருக்கு இல்லையா? நாலாவது மின்னூட்டம் 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப எண்ணாவது மின்னூட்டம். இப்ப இந்த எண்ணாவது மின்னூட்டத்திலிருந்து ஒரு விசை இங்க வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப முதல் மின்னூட்டம் உணரும் விசை யாரால்? எண்ணாவது மின்னூட்டம். அப்ப ஃபார்முலா என்ன வரும்? ஈக்குவல் டு K இன்டு Q1 இது என்னது? எண்ணாவது மின்னூட்டம் Qn பை தொலைவு எங்க இருந்து எங்க? இங்கிருந்து இங்க. அப்ப Rn1 எண்ணாவது மின்னூட்டத்திலிருந்து முதல் மின்னூட்டம். அப்ப Rn1 ஸ்கொயர் இன்டு Rn1 கேப். அலகு வெக்டார் இல்லையா? சோ இப்படி வந்துட்டே இருக்கும். இங்க F14 F15. ஓகே. இது ஒவ்வொன்றும் ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையான விசை எழுதியிருக்கேன். கூலும் விசை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா அதுதான் மேற்பொருந்துதல் தத்துவம் இல்லையா? சோ அப்ப இங்க எழுதுறேன். மேற்பொருந்துதல் தத்துவத்தின்படி தத்துவத்தின்படி என்ன சொன்னேன்? முதல் மின்னூட்டம் உணரும் மொத்த விசை. மொத்தம்னா டோட்டல். முதல் மின்னூட்டம், இந்த முதல் மின்னூட்டம் உணரக்கூடிய மொத்த விசைங்கிறது ஒவ்வொரு மின்னூட்டமும் அதன் மீது செலுத்தும் விசைகளின் வெக்டார் கூடுதல். அப்ப Q2ங்கிற மின்னூட்டம் அதுல செலுத்தின விசை எது? F12. அப்ப F12. Q3 அதன் மீது செலுத்தின விசை என்னது? F13. அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து F14 F15 எழுதிட்டே இருக்கலாம். பட் நமக்கு அது டைம் தான் வேஸ்ட். அப்ப எது வரைக்கும் இருக்கு? F1n வரைக்கும் இருக்கு. எண்ணாவது மின்னூட்டம் வரைக்கும். அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சோ இப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இத வந்து யூஸ் பண்றேன். அப்ப என்ன வரும்? F12 வெக்டார் என்ன? K into Q1 Q2 by
R21 square into R21 cap plus F13 என்னது K into Q1 Q3 by R31 square இது தொலைவு சரியா எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது into R31 cap plus போயிட்டே இருக்கும் etc plus F11 vector என்னது K into Q1 Qn by Rn1 square into Rn1 cap ஓகேவா எஸ் சோ இதுல இது வந்து மாறாத மதிப்பா இருக்கு எல்லாத்துலயுமே k பொதுவா இருக்கு அப்ப k வெளிய எடுத்துட்டேன்னா k வெளிய எடுத்துட்டு எப்படி எழுதலாம் Q1 Q2 by R21 square into R21 cap plus Q1 Q3 by R31 square into R31 cap plus etc plus Q1 Qn by Rn1 square into Rn1 cap so இதுதான் முதல் மின்னூட்டம் உணர்ந்த மொத்த விசை ஓகேவா சோ இது வந்து முக்கியமான ஒரு 3 மார்க் क्वेश्चन சோ நல்லா தெளிவா பாத்துக்கோங்க 5 மார்க்ல கேட்டானா இது ஒரு 3 மார்க் பார்ட் இன்னொரு 2 மார்க்ல வந்து ஏதாவது ஒரு டெஃபினிஷனோ இல்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸோ கேட்பாங்க இல்லையா அதாவது வரையறையோ அல்லது ஏதாவது பண்புகளோ கேட்பாங்க முக்கியமான क्वेश्चन நல்லா தெளிவா பாத்துக்கோங்க டயகிராம் நமக்கு தேவையில்லை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த டயகிராம் போட்டது சரியா